70 ஆண்டுகள் உறங்கிக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்தினுடைய விடியல்களாய் புறப்பட்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்வீரர்களே, டெல்லி மொழிக்கு வந்திருக்கிறோம். இங்கே நாம் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக மட்டும் வரவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கின்ற நம்ம சமுதாயத்திற்காக தட்டி எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம். தட்டி எழுப்பதற்காக வந்திருக்கிறோம். அவர்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த கற்றுக் கொடுத்தவை உன்னிடத்தில் இருந்து நீ ஆரம்பிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாய். அதனாலே வருகிறவரை கோஷங்கள் வேண்டாம், அமைதியாய் அமைதியாய் எந்த அளவிற்கு இங்கே பேசுகிறவர்கள் பேசுகிற பேச்சை தவிர, உங்களுடைய மூச்சு காற்றை தவிர எதையும் அவர்கள் கேட்கக்கூடாது. அதனால் அப்படி இருந்தால் இவர்கள் வெல்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்பதையும் இவர்கள் உணர்வாகி நம் சமுதாயத்துக்காரர்கள் அவர்கள் வாய்களை திறக்கிறார்கள். உரிமை கேட்பதற்கல்ல, வாழ்ந்த சமுதாயம், உரிமை கொடுத்த சமுதாயம். ஆனால் அந்த இடங்களில் அடையாளங்கள் மட்டும்தான் டெல்லி அவதியிலே இருக்கிறது. அடையாளங்களை விட்டுவிட்டு நம்மை ஒவ்வொரு அறிக்கைகளையும் பெற்று அறிக்கைகளை பெறுகிற நேரத்தில் ஆட்சியாளர்கள் அழகாக பேசுகிறார்கள், ஆனால் பேசுகிற யாரும் எதையும் செய்வதில்லை. ஆகவே அமைதியாய், மிக மிக அமைதியாய் அப்படியே வருகிறவர்கள் மைதானத்திற்கு முன்னால் அவருங்கி பார்க்க வேண்டும். இந்த கூட்டத்தை டெல்லி மதிக்கு அழைத்து வந்ததற்காக அவர்கள் வெறும் கையோடு போட மாட்டார்கள் என்பதை உணர வேண்டும். பாருங்கள், 12 அம்ச திட்டங்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் பட்ஜெட்டிலே அதற்குரிய பணத்தை ஒதுக்குவதில்லை. ஏனென்றால் சில பேருக்கு ஒதுக்குவதாக இருந்தால் அமெரிக்காவிடத்தில் இருந்து கேட்டுத்தான் அவர்கள் பட்ஜெட்டை தயாரிக்கிறவர்கள் நம் பூமிக்கு காரணம். என்ன செய்வது? அதனாலே அமைதியாய், ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அமைதியாய் அப்படியே வருகிற கூட்டத்தால் அவருங்கள் அப்படியே எங்கே நிற்கிறீர்களோ அந்த இடத்திலேயே அப்படியே அவர்களை கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால், இறைவனுடைய அருளால் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணியை டெல்லியிலே நடத்தியிருக்கின்றோம். முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பது நாமெல்லாம் காணக்கூடிய கனவு. அதை எடுத்துக்காட்டுவது போல பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளைச் சேர்ந்த, நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய இந்த சமுதாயத்தினுடைய நலனில் அக்கறை உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கின்றார்கள், வரவிருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில், உருதுவில், ஹிந்தியில் அவர்கள் உரையாற்றுவார்கள். இங்கே நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மிக முக்கியமானது. அதை பொறுமையாக கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். On behalf of Tamil Nadu Muslim Munnettra Kazhagam, I am thankful for all the dignitaries and the members of parliament who have come here. Tamil Nadu Muslim Munnettra Kazhagam believes in a democratic manner of achieving the rights. We wanted the UPA government to implement its promise, especially
the constituents of UPA during the 2004 elections have promised exclusive reservation for Muslim community. That has to be implemented. There is a galaxy of community leaders and members of parliament who will be addressing this demonstration. Therefore, I am concluding my remarks saying that we have come all the way from the south to ask the government of India that in the light of the Sachar committee report, all suitable legislative measures should be initiated for the social, educational, economical as well as political empowerment of the Muslims. Thank you. I request Mr. Thangabalu, Honorable MP from Tamil Nadu, to present his message. அன்பார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கடந்த ஆண்டிலே நம்முடைய தமுக சார்பில் இதே இடத்திலே மிகச்சிறந்த ஒரு பேரணி நடத்தி இந்திய திருநாட்டு தலைவர்களை சந்தித்து பாரத பிரதமரையும் மற்றும் அமைச்சர் பெருமக்களையும் சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதை போலவே இன்றைக்கு பன்மடங்கு பெருகி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் தமிழகத்திலே இருந்து வந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிற உன்னதமான நிலையை எழுதியிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சி. இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்திற்கு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம், முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தும் இயக்கமாக இருப்பதை நாம் வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நண்பர் ஜவஹர்லால் அவர்களும் நண்பர் ஹைதர் அலி அவர்களும் இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற சிறுபான்மை சமுதாய தலைவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் இந்த வேளையிலே. அது மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்த வேலைக்கு வரவழைத்து நம்முடைய சமுதாயம் பெற வேண்டிய உரிமைகளை பெற்றுத் தருவோம் என்பதற்கு இந்த மாபெரும் செய்திக்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்திய சரித்திரத்தில் சிறுபான்மை சமுதாய மக்கள் வரலாற்றில் இங்கு அனுமதி செல்ல விரும்புகிறோம். और तमिलनाडु और कोने कोने से आए मेरे बहुत ही प्रिय बहनों और भाइयों, सहोदरी गले सहोदर गले वनकम नानुंगले दिल्ली का बड़े बड़े किरण। अब भाषा तो एक नहीं है, लेकिन दिल और दिमाग एक है। और दिल और दिमाग अगर हम इस्तेमाल करें तो ये कोई भी आदमी जानेगा कि हिंदुस्तान की विकास, हिंदुस्तान की जनमात की विकास, the development of Indian democracy, the development of this country depends crucially on the development of the minority communities, the protection of the minority communities. 13.5 करोड़ जो मुसलमान हमारे बहन और भाई हैं, उनको पीछे रखकर, उनको शोषण करके ये देश का विकास कभी हो नहीं सकता है। और इसीलिए मेरे प्रिय साथियों, हमारी पार्टी मार्क्सवादी कम्युनिस्ट पार्टी ने यूपीए सरकार की समक्ष
माइनॉरिटी कम्युनिटीज जिसमें सबसे अधिक पैमाने पर हमारे मुस्लिम साथी हैं। मेरे प्रिय भाइयों और बहनों, 3 मुख्य सवाल हमारी पार्टी ने स्पष्ट रूप में डिमांड किया है। हम जानते हैं सच्चार कमेटी ने स्पष्ट कहा कि जो लोग माइनॉरिटीज की अपीसमेंट की बात करते हैं, माइनॉरिटीज की तुष्टीकरण की बात करते हैं, वो सरासर हमारे देश के विकास के खिलाफ है, क्योंकि सच्चार कमेटी ने साबित कर दिया है 60 साल हिंदुस्तान की आजादी के बाद जिस कम्युनिटी ने, जो मुसलमानों ने हमारे तमाम भाइयों बहनों के साथ इस देश की आजादी के लिए लड़े, आज उस आजादी उनके लिए, गरीबों के लिए नकली आजादी है, झूठी आजादी है, इसको पता हमने कहा 1857 की हम दिवस मना रहे। हिंदुस्तान अमेरिकी साम्राज्यवादों के खिलाफ आज लड़ रही है, उस समय ब्रिटिश के खिलाफ एक साथ मिलकर लड़े हैं। अगर देश की आजादी बचाना है, अगर अमेरिका के हमला का खिलाफ होना है, तो एक साथ मिलकर हमें देश के विकास के बारे में सोचना है। हमने कहा मेरे प्रिय साथियों, रिजर्वेशन का सवाल है। हमने डिमांड किया है कि जो मंडल कमीशन के बाद जो ओबीसीज की लिस्ट बनी है, उस ओबीसीज की लिस्ट में बहुत सारे प्रदेशों में मुसलमानों के नाम है, लेकिन नौकरी नहीं है। इसलिए हमने कहा कि नाम के साथ नौकरी होनी चाहिए। मंडल कमीशन की ओबीसी रिजर्वेशन के आधार पर नौकरियां मिलना चाहिए। उसके लिए एक मॉनिटरिंग मैकेनिज्म होना चाहिए कि हर साल कितनी नौकरियां दी जा रही है, ये हमारी दूसरी मांग है। हमने कहा मेरे प्रिय साथियों, जमीन के सवाल पर हम दावा के साथ कह सकते हैं, पूरे हिंदुस्तान में जहां जमीन में सबसे पिछड़े हुए हैं हमारे मुसलमान भाई और बहनों, हम दावा के साथ कह सकते हैं कि पूरे हिंदुस्तान में कहीं भी अगर जमीन का बंटवारा हुआ है मुसलमानों के नाम, वो पश्चिम बंगाल की वामफ्रंट सरकार ने किया है, जो सबसे अधिक जमीन हमारी मुसलमान भाई और बहनों को दिया है। इसलिए whether it is a question of land, whether it is a question of jobs, whether it is a question of education, whether it is a question of every parameter of development, today not just words, we want budgetary allocations. Most important of all, we want a sub-plan for the Muslim community. We have demanded, just like the tribal communities have a sub-plan, similarly all over India, the central government must have a sub-plan for the Muslim community and give specific budgetary allocations for the development of the Muslim community. My dear friends, ज्यादा वक्त नहीं है, मैं आपको केवल एक बात अंत में कहना चाहती हूँ। गुजरात हो या किसी और प्रदेश हो जहां आज हमारी सुरक्षा का सवाल है, मैं कहना चाहती हूँ कि हम लोग सब एक साथ मिलकर उन तमाम ताकतों को नाकाम करें, कमजोर करें, जो हिंदुस्तान की यूनिटी को समाप्त करना चाहते हैं। इसलिए I request all of you today from this platform, we must unite for our demands and move forward. हमारी unity जिंदाबाद, हमारी unity जिंदाबाद। Thank you very much, my dear friends. मैं अभी रिक्वेस्ट करूंगा, गुजारिश करता हूं अब रशीद अहमद चौधरी साहब से अपने ख्यालात फरमाएं। All the leaders, the different political parties, activists of DMKK, leaders, I first of all on my behalf and on behalf of the people of Assam, particularly minorities, 85 lakhs of minorities
of Assam, I congratulate that TMK to taking of the matter of reservation to this capital and having given opportunity to the people from all walks of life, from different states to come and to have their say in this meeting. I will not take much time, but since I have come from Assam, I must have say something specifically about the Assam, the report which has appeared in the Sajjad Committee report. You have seen it is not only in Assam but in all the states the deplorable conditions of the Muslims and Dalits have come to the light. More particularly in Assam, you know, about 31% Muslims are there. And recently, in the last week, budget has been introduced in Assam Assembly. Out of 85 plus Muslims, only 2 crores. That is, it is about 2 rupees. If we deduct the salaries, etc., the value of a Muslim in Assam comes to 75 paisa only. So my request to the government is, report has come, earlier Gopal Commission report has come, so many reports have come, but actually what the government proposed to do? There must be some action program, and for this action program we are here today. We request the government to give some concrete program from the implementation of the rule and to help the reservation. We are not begging. We want justice under Article 14 of the Constitution of India, Article 16 of the Constitution of India, and Article 29 and 30 of the Constitution of India. My brothers, Jamia Millia students are here. They want the reservation under Article 31. I, on behalf of the people of Assam, I express my solidarity with them, and I demand that the minority character under Article 31 is to be given to the Jamia Millia. With this reward, I am. Thank you very much. Next speaker is Dr. S.Q.R. Ilyas, representing All India Muslim Personnel Board. I request you. சகோதர சகோதரிகளே, முதலில் நான் சகோதரர் ஜவாஹிருல்லா அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். அவர் தமிழ்நாட்டிலிருந்து மக்களை திரட்டி வந்து இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் கதவுகளை தட்டியிருக்கிறார். இந்த சமுதாயம் 60 ஆண்டுகளாக இன்னல்களை, சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இன்று நம் உரிமைகளை வெல்லும் நேரம் வந்துவிட்டது. நமது அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்கும் லட்சியத்தில் இந்நாட்டின் நியாயவான்களும் அமைதி விரும்பிகளும் நம்மோடு இருக்கின்றார்கள். சச்சார் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருப்பது ஒரு நல்ல செய்தியாகும். சச்சார் குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கை எனும் கண்ணாடியில் அரசியல் கட்சிகள் தங்கள் முகங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தனது முகத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். 50-60 ஆண்டுகளில் முஸ்லிம்களின் அவல நிலைக்கு, குறிப்பாக கல்வி நிலைக்கும் பொருளாதார நிலைக்கும் அரசியல் வீழ்ச்சிக்கும் அரசியல் கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி முக்கிய பொறுப்பேற்க வேண்டும். சச்சார் குழு அறிக்கை என்ற கண்ணாடியில் மதசார்பற்ற கட்சிகள் தங்கள் முகங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். திருமதி பிருந்தா காரத் அவர்கள் தாங்கள் முஸ்லிம்களுக்கு அதிகமாக செய்ததாக குறிப்பிட்டார். ஒன்றை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மேற்கு வங்காளத்தில் 30 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் இடதுசாரிகள் ஆட்சியில் நாட்டில் உள்ள பிற மாநிலங்களை விட மிகவும் மோசமான நிலையில் முஸ்லிம்கள் உள்ளனர். வேலை வாய்ப்பு மேம்பாட்டுக்கான நிதி முஸ்லிம்கள் அதிகம் வாழும் முர்ஷிதாபாத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இது வெட்கக்கேடானது. முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, அரசியல் எழுச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாக்குறுதிகளும் முழக்கங்களும் இன்றைய காலகட்டத்தின் தேவை அல்ல. உடனடி நடவடிக்கைகளே எங்களது இன்றைய தேவை. முஸ்லிம்களின் கல்வி நிலை, பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கி இருப்பதை சச்சார் குழு குறிப்பிடுகிறது. இந்திய அரசியல் சாசனம் 15(4)
மற்றும் 16(4) பிரிவுகளின்படி முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் பிரத்யேகமாக உள் ஒதுக்கீடு அறிவிக்கப்பட வேண்டும். இந்த லட்சியத்தை வென்றெடுக்கவே தமுமுக பிரம்மாண்ட பேரணியை நடத்தி காட்டியிருக்கிறது. ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முஸ்லிம்களின் கல்வி உட்பட பல்வேறு உரிமைகளை காப்பதாக கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் ஜாமியா மில்லியா போன்ற முஸ்லிம் பல்கலைக்கழகங்களின் சிறுபான்மை அந்தஸ்தை பறிக்க முயல்கிறார்கள். ஜாமியா மில்லியா முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கான கல்வி நிறுவனம் என்பதை இந்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் சிறுபான்மை அந்தஸ்தையும் இந்திய அரசு பாதுகாக்க வேண்டும். எதிர்காலத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தலையிடாதவாறு மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒருபுறம் முஸ்லிம்களின் நலன்களை காப்பதாக கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் மறுபுறம் டெல்லியிலிருந்து அஸ்ஸாம் வரை, டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரை வாழும் முஸ்லிம் இளைஞர்களை தீவிரவாதிகளிடம் முத்திரை குத்தி சிறையில் அடைக்கிறார்கள். காங்கிரஸ் தேசியவாத கூட்டணி அரசு ஆட்சி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சச்சார் குழுவின் அறிக்கைப்படி 10% வரை முஸ்லிம்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டவர்களில் 30% பேர் முஸ்லிம்கள். ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முஸ்லிம்களின் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை இனிமேலும் சகித்துக் கொள்ள மாட்டோம். மகாராஷ்டிராவை ஆளும் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் மகாராஷ்டிராவில் நடத்தும் அரச பயங்கரவாத செயல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் இளைஞர்களை சிறையில் தள்ளுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு, மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு போன்றவற்றில் பொய்ப்பொழி சுமத்தப்பட்ட அப்பாவி முஸ்லிம்களை விடுதலை செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத ரீதியான சுதந்திரமும் அரசியல் சாசனம் வழங்கியிருக்கும் உரிமைகளும் மீட்கப்பட வேண்டும். இந்நிலையிலும் நாங்கள் ஜனநாயக நெறிகளுக்கு உட்பட்டு போராடிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்டத்திற்கு செவிமெடுக்கவில்லை என்றால் எங்கள் போராட்டம் தீவிரமடையும். இனியும் எங்களை தாளாட்டி உறங்க வைக்க முடியாது. எங்களுக்கு தேவை உடனடியான நடவடிக்கை. நான் மீண்டும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்று அறிக்கைகள் மட்டும் போதாது. நாடாளுமன்றத்தின் கதவுகளை தட்டி இந்திய முஸ்லிம்களுக்கு வீதியில் வந்து போராடும் போர்க்குணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். असदुद्दीन ओवैसी साहब एमपी मजलिस इत्तेहादुल मुस्लिमीन अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. மேடையில் வீற்றிருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முதலில் நான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்திற்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமைகளை வெல்வதற்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருப்பதை வரவேற்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். இந்திய அரசியல் சாசன சட்டம் 15(4), 16(4) உள்ளபடி முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும். பிரதமரின் உயர்மட்ட குழுவான சச்சார் குழு அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தேசிய சிறுபான்மை நிதி நிறுவனம் மற்றும் மௌலானா ஆசாத் கல்வி நிதி ஒதுக்கீட்டினை 2 மடங்காக உயர்த்த வேண்டும். நமது 15 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனக்கு முன்பு பேசிய டாக்டர் இல்யாஸ் அவர்களின் கருத்துக்களை முழுமையாக ஆதரிக்கிறேன். டாக்டர் இல்யாஸ் அவர்கள் கூறியதைப் போல மேற்கு வங்கத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும்
மற்றும் அஸ்ஸாமிலும் முஸ்லிம்கள் மிகவும் பின்தங்கி மோசமான நிலையில் உள்ளனர் என்பதை மிகுந்த மனவேதனையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நான் டி ராஜா அவர்களின் முன்னிலையில் ஒன்றை மிக்க மரியாதையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆளும் மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளதாக குறிப்பிட்டீர்கள். அது உங்கள் அரசின் கடமை. அது எங்களுக்காக காட்டப்பட்ட அக்கறையோ கருணையோ அல்ல. இது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமையாகும். முஸ்லிம்கள் ஒன்றும் தெருநாய்கள் அல்ல நீங்கள் அடித்துக் கொள்வதற்கு. நாங்கள் உங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடையாது. உயிர்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறோம். எனவே நீங்கள் குடிசைகளில் தான் வாழ வேண்டும் என்று சொல்ல முடியாது. குஜராத்திலே 5000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவர்கள். இது முற்று பெற மாட்டாது. இதுபோல எத்தனை குஜராத் நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் முஸ்லிம்கள் அஞ்ச மாட்டார்கள். முஸ்லிம்கள் இங்குதான் இருப்போம், உரிமைகளை வென்றே தீருவோம். ஜாமியா மில்லியா முஸ்லிம்களுக்கான பல்கலைக்கழகம். இதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்படக்கூடாது. சச்சார் குழு அளித்துள்ள அறிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இடஒதுக்கீடு என்பது நமது அடிப்படை உரிமை. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் இந்த நாட்டில் யாருக்கும் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்யுங்கள். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மற்றும் பல்வேறு துறைகளிலும் பின்தங்கியுள்ளவர்கள் முஸ்லிம்கள் தான். 1950 அரசியல் சாசன சட்ட திருத்தம் செய்வதற்காக குடியரசுத் தலைவரின் உத்தரவின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட 341 பிரிவு அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானது. எனவே முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். 50 ஆண்டு காலமாக நீங்கள் வகுத்த திட்டங்கள் எவ்வித பலனையும் அளிக்கவில்லை. எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த நாட்டை எப்படி முன்னேற்றி காட்டுகிறோம் என்று பாருங்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திற்குரிய கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நமது இந்த போராட்டத்தினை இறைவன் வெற்றி பெறச் செய்வானாக. பேரணிக்கு தலைமையேற்றிருக்கும் பேராசிரியர் அவர்களே, தமிழ்நாடு, கேரளா மற்றும் நாட்டின் பிற பகுதியிலிருந்து வந்திருக்கும் பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, சச்சார் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பேரணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா அவர்கள் கூறியுள்ளது போல உங்களின் லட்சியத்தை வென்றெடுக்கும் பணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரான நாங்களும் உங்களிடம் இருக்கிறோம். அதனால்தான் ஆந்திர பிரதேசத்தில் எதிர்வரும் 12ஆம் தேதி மாவட்ட தலைநகரம் முழுவதும் சச்சார் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறோம். இக்கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நாங்கள் பொறுமையுடன் இருக்க மாட்டோம். நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டில் சில கோரிக்கைகளை கேட்டுக் கொண்டிருப்பதை விட பறித்துக் கொள்ள வேண்டும். அரசு வேலை வாய்ப்புகளாகட்டும், வங்கி கடன் வசதிகளாகட்டும், இதனில் நாங்கள் மிகவும் பின்தங்கியுள்ளோம். அரசு இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியாது. நீங்கள் இந்த பிரம்மாண்ட பேரணிக்காக பல்லாயிரம் மைல்கள் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். நாடாளுமன்றத்தில் சச்சார் குழு அறிக்கை குறித்த விவாதம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இடதுசாரிகளான நாங்களும் மத சார்பற்ற கட்சிகளும் இந்த பரிந்துரைகளை அமுல்படுத்த கோரி வலியுறுத்துவோம். இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் 108 கோடி ரூபாய் என்ற சொற்ப தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது எங்களுக்கு போதாது. இந்திய திருநாட்டில் நாங்கள் 13-14% பேர் வாழ்கிறோம். ஆனால் கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் 2% அல்லது 3%க்கும் குறைவாகவே உள்ளோம். எங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கேற்ப வங்கி கடன், கல்வி, வேலை வாய்ப்புகளிலும் பொருளாதார திட்டங்களிலும் எங்களுக்குரிய பங்கை வழங்க வேண்டும். நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமை கேட்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். உரிமை கேட்டு கிடைக்கவில்லை எனில் அதனை பறித்துக் கொள்ள முன்வாருங்கள். நன்றி.
J.M. Harun Saab, MP, Congress, Tamil Nadu. மரியாதைக்குரிய ஜவாஹிருல்லா அவர்களே, ஹைதர் அலி அவர்களே, IUML தலைவர் மற்றும் சகோதரர்களே, திருமதி சோனியா காந்தியின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உயர்மட்ட குழுவான சச்சார் குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சச்சார் குழுவின் அறிக்கையின்படி முஸ்லிம்கள் மிகவும் பின்தங்கிய சமூகத்தினராய் உள்ளனர். முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்றனர். முஸ்லிம்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் போதுமான அளவு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. IAS, IPS மற்றும் பாதுகாப்பு துறையில் வெறும் 2-3% வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு முஸ்லிம் சமுதாயத்தின் கட்டாய தேவையாகும். முஸ்லிம் சமுதாயத்தை புறக்கணித்துவிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லிம்களுக்கு தேவையான உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம். தமிழகத்திலிருந்து போராட்டத்திற்காக இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக முஸ்லிம் சமுதாய மக்களை தட்டி எழுப்பி கடினமாக உழைத்து மக்களை திரட்டியிருக்கும் தமுமுகவின் ஆற்றல் மிகு தலைமைக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக இந்நாட்டின் அனைத்து முஸ்லிம் தலைவர்களும் ஓரணியில் திரள வேண்டும். இந்த கோரிக்கை வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருமதி சோனியா காந்தியின் சார்பாக ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் சிறுபான்மையினருக்காக பாடுபடுகிறது. காங்கிரஸ் தான் சச்சார் குழுவை அமைத்தது. ஸ்ரீ கிருஷ்ணா அறிக்கையின் முடிவுகள் செயல்படுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கோத்ரா கமிஷனின் அறிக்கைகள் வெளியிடப்பட வேண்டும். கோத்ரா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கோபால் கமிஷனின் அறிக்கை செயல்படுத்தப்பட வேண்டும். हारून साहब के बाद अप्पा दुरे, मेंबर ऑफ पार्लियामेंट CPI, तेंगासी, तमिलनाडु. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சச்சார் கமிட்டி அறிக்கையின் மூலமாக இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் எப்படியெல்லாம் வாழுகிறார்கள் என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த கமிட்டியுடைய அனைத்து பரிந்துரைகளையும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த டெல்லி நகரத்து வீதியிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I would invite PV Abdul Wahab Saab, MP, Muslim League from Kerala. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Respected leaders, my leader Banatwala ji. Assalamu alaikum. I am very much happy to be here to address you. Everybody is told about ஒவ்வொருவரும் சச்சார் குழு பற்றியே பேசுகிறார்கள். சச்சார் குழு அறிக்கையை முதலில் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சச்சார் குழு அறிக்கை பற்றி பேச வேண்டாம். നടപ്പാക്കണം. അല്ലാതെ ഒരു വോട്ട് ബാങ്കിനും വേണ്ടി മുസ്ലിങ്ങളെ വോട്ടിനും വേണ്ടിയുള്ള ഒരു തട്ടിപ്പായി പോകരുത് ഈ സച്ചാർ കമ്മിറ്റി റിപ്പോർട്ടൊന്നും. അതുകൊണ്ട് ഇത് എല്ലാവരും ഒന്നിച്ചു നിന്നുകൊണ്ട്, ഇത് മുസ്ലിങ്ങളുടെ മാത്രം പ്രശ്നമല്ല. This is not the problem of Muslims. This is the problem of India. இது முஸ்லிம்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக மிக பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி இருப்பதை பாராட்டுகிறேன். Professor Muhammad Sulaiman Saab, President, Indian National League. Bismillahirrahmanirrahim. Members of Parliament, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அரசியல் தலைவர்களே, பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, சமுதாய சொந்தங்களே, अस्सलाम वालेकुम. बिरादरान वतन की खिदमत में आदाब. आज का ये तमिलनाडु मुस्लिम मुन्नेट कड़गम का मुजाहरा, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் 2500 மைல்கள் சிரமத்துடன் கடந்து
நாடாளுமன்றத்தின் கதவுகளை தட்டியிருக்கிறார்கள். ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கும் ஆட்சியாளர்களே, இந்தியாவின் 20% முஸ்லிம்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் ஆட்சியாளர்களின் தலையெழுத்தை மாற்றுவோம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் காலத்திலிருந்து கூறப்பட்ட மத சார்பின்மை இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. அரசியல் சாசன சட்டத்தின் 14, 15, 16, 25 பிரிவுகளை அவமதிக்கும் விதமாக ஜனநாயகம் கேலிக்கூத்தாக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை கேள்வி எழுப்புவதில்லை. மதசார்பற்ற சக்திகள் எங்கெங்கு ஆட்சி செய்கின்றனவோ அங்கெல்லாம் சச்சார் குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்த முன்வர வேண்டும். சச்சார் கமிட்டி பரிந்துரை அமுல்படுத்துவதற்கு இடதுசாரிகள் குரல் கொடுக்க வேண்டும். இதை செய்ய முன்வரவில்லை என்றால் அவர்கள் பாசாங்கு பேர்வழிகள் என்றே சொல்ல வேண்டும். 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்திய மத சார்பின்மை ஜனநாயகம் முதிர்ச்சி பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தென்னிந்தியாவைச் சேர்ந்த சகோதரர்களை நான் பாராட்டுகிறேன். நம்மை வட இந்தியாவைச் சேர்ந்தவர்களை எச்சரிப்பதற்காக, தட்டி எழுப்புவதற்காகவும் அவர்கள் வந்துள்ளார்கள். தமுமுகவுடன் இணைந்து அரசியல் சாசன ரீதியான உரிமைகளை வெல்வதற்காக நாம் போராட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை சவுதி அரேபிய நேரம் இரவு 8 மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் வழங்கும் மார்க்க மற்றும் சமுதாய நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். தமிழ் அறிந்த அனைவராலும் பார்க்கப்படும் இந்நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரங்களை வழங்கி பயன் பெறலாம். சவுதி அரேபியாவில் விளம்பர தொடர்புக்கு 050-987-8648. இந்தியாவில் உள்ள உங்கள் இல்லங்களுக்கு நீங்கள் விரும்பும் பொருட்களை எளிதாக அனுப்பி வைக்க கேரவன் கார்கோ ஏஜென்சி அல்கோபர், சவுதி அரேபியா. தொலைபேசி இலக்கம் 89800004. தம்மாம் தொலைபேசி இலக்கம் 83351111. மொபைல் தொலைபேசி 050-389-4196. अब मैं दावत दे रहा हूं जमात इस्लामी के जनाब इंतजार नईम साहब को। मोहतरम प्रोफेसर जवाहिरुल्लाह साहब, टीम एमके के हजारों की तादाद में यहाँ तशरीफ लाए हुए हमारे अहबाब और कारकुन खवातीन और स्टेज पर तशरीफ फरमा मिल्लत और मुल्क के जिम्मेदारान, ये अजीमुशान मजमा जो पार्लियामेंट के सामने मौजूद है, मैं इसको इस बात का इशारा समझता हूं कि मुसलमानों के हुकूक जो हमारी सियासी पार्टियों ने पिछले 60 साल से गसब किए हैं, हजम किए हैं, हड़प किए हैं, नहीं दिया है, उनको अगर अब भी नहीं दिया गया तो आज ये दस्तक तमिलनाडु से दी गई है, कल ये दस्तक महाराष्ट्र से होगी, फिर आसाम से होगी, फिर बंगाल के लोग आएंगे, फिर बिहार के लोग आएंगे, कर्नाटक के लोग आएंगे, आंध्र प्रदेश के लोग आएंगे, और फिर हमारी मरकजी हुकूमत को दिल्ली के इन सड़कों को संभालना बड़ा मुश्किल होगा। इसलिए हमारी गुजारिश यह है हुकूमत हिंद से कि आज मुसलमान जहां पहुंचा है, इसके पहुंचने में, इसकी बर्बादी में, इसकी तबाही में हमारी तमाम उन सियासी पार्टियों का हाथ है जो हिंदुस्तान पर हुकूमत कर रही हैं। अगर आज भी उन्होंने मुसलमानों के हक को अदा नहीं किया, जो हक उन्होंने हड़प कर रखा है उसे वापस नहीं किया, हम कोई भीख नहीं मांग रहे हैं, हम कोई खैरात नहीं मांग रहे हैं, हम तो सिर्फ ये कह रहे हैं कि 60 साल से आपने जो हमारा हक हड़प कर रखा है, हमें दिया नहीं है, सिर्फ पहले कदम पर उन्हें वापस कीजिए। और जहां तक सच्चर कमेटी की रिपोर्ट का ताल्लुक है,
اس میں ظاہر ہو گیا کہ مسلمان ہندوستان میں کہاں پہنچا ہوا ہے. یہاں پہنچانے میں انہی سیاسی پارٹیوں کی مجرمانہ غفلت کا بہت بڑا رول ہے. مجھے خوشی ہے متحد ہند کے اس اقدام کو پہلے قدم پر پسندیدگی سے نگاہ سے دیکھتے ہیں کہ اس نے سچر کمیٹی قائم کی. لیکن جب قائم کی ہے، رپورٹ آ گئی ہے، تو یہ حکومت کا امتحان ہے، سیاسی پارٹیوں کا امتحان ہے کہ اگر پچھلی بہت سی رپورٹوں کی طرح سے اس رپورٹ پر بھی عمل نہیں ہوا تو اب یہ سیاسی پارٹیاں بہت دنوں تک زندہ نہیں رہ سکیں گی. اس لیے ہماری گزارش یہ ہے کہ اس رپورٹ میں جو ریکمنڈیشنز ہیں ان پر پورا عمل کیا جائے اور ہندوستانی مسلمانوں کا، چاہے وہ کسی اسٹیٹ کے رہنے والے ہوں، جو حق مارا گیا ہے اور جن پارٹیوں نے وہ حق غصب کیا ہے، میں کسی کا نام نہیں لینا چاہتا، وہ سب اسے واپس کریں. اور میں پھر اشارہ کرتا ہوں کہ اگر یہ ایکشن جلد سے جلد نہیں لیا گیا تو دلی کی سڑکوں پر اس طرح کے بہت سارے ہندوستان کے مسلمان جمع ہو کر ان پارٹیوں کو مجبور کریں گے کہ ہمارا حق واپس کریں. اللہ تعالیٰ ہماری مدد فرمائے، ہمیں اتحاد کی توفیق عطا فرمائے اور ہمیں جذبہ عمل عطا فرمائے. وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین. اب آپ کو ایڈریس کر رہے ہیں AMU اسٹوڈنٹس یونین پریزیڈنٹ نفیس احمد صاحب. بسم اللہ الرحمن الرحیم. اس جلسے کے صدر MS جوہر صاحب اور یہاں پہ بیٹھے معزز سامعین، السلام علیکم. آج جو TMMK کے لوگ اتنی بڑی تعداد میں دلی کی سڑکوں پر اترے ہیں، میں ان کا خیر مقدم کرتا ہوں. اور علی گڑھ مسلم یونیورسٹی اسٹوڈنٹ یونین جو کہ ایک اپنے میں اپنی ایک حیثیت رکھتی ہے، ہم 30,000 اسٹوڈنٹ کی نمائندگی کرتے ہیں. ہم نے آپ کی ڈیمانڈ اپنی ایگزیکٹو کمیٹی کے سامنے رکھا اور ہماری ایگزیکٹو کمیٹی نے یہ پاس کیا کہ آپ کی ساری ڈیمانڈز جائز ہیں، واجب ہے، اور اس کو منوانے کے لیے آپ جس حد تک جائیں گے علی گڑھ مسلم یونیورسٹی کے طالب علم آپ کے ہر وقت آپ کے ساتھ ہوں گے. جہاں تک سچر کمیٹی رپورٹ کی بات ہے تو میں یہ بتا دوں، پہلے میں یہ صاف کر دینا چاہتا ہوں کہ نفیس احمد کسی پارٹی سے ریلیٹڈ نہیں ہے. میں علی گڑھ مسلم یونیورسٹی کا ریپرزنٹیٹیو ہوں اور ہماری یونیورسٹی کسی پارٹی کی محتاج نہیں ہے. سچر کمیٹی سے پہلے بھی ہند کی گورنمنٹ نے کئی کمیٹیاں بنائی. 1983 میں گوپال سنگھ کمیٹی بنائی لیکن اس پہ امپلیمنٹ آج تک نہیں ہوا. سچر کمیٹی رپورٹ کو اگر UPA گورنمنٹ نے ہمارے سامنے لایا تو میں ان کا شکریہ ادا کرتا ہوں کہ انہوں نے ہمیں یہ آئینہ دکھایا کہ اے مسلمانوں، ہم نے تمہیں 60 سال میں یہاں لا کر رکھ دیا ہے اور اگلے 60 سالوں میں اگر تم کھڑے نہیں ہوئے تو ہم ہندوستان سے مٹا دیں گے. لیکن آج یہ تعداد بتا رہی ہے کہ مسلمان اٹھ چکے ہیں اور اپنی آواز کو بلند کر چکے ہیں اور اپنے حق کو منوا کر رہیں گے. کبھی حکمرانی کا شوق رکھنے والے آج بھیک مانگنے پہ مجبور ہیں. آج مجھے اس شعر پر افسوس ہوتا ہے. کبھی کسی نے کہا تھا ہند کو جس پہ ناز ہے وہ نشانی ہم ہیں، یہاں لال اور تاج کے بانی ہم ہیں. لیکن افسوس آج ہمارا کوئی پرسحال نہیں ہے. جہاں تک بات کرتے ہیں، بہت سے لوگ یہاں آ کر کہہ کے گئے کہ ہم اپنی اسٹیٹ کی گورنمنٹ میں مسلمانوں کو حفاظت کرتے ہیں. میں کہتا ہوں کہ BJP کی گورنمنٹ اگر گجرات میں مسلمانوں کا قتل عام کرتی ہے تو ہمیں افسوس نہیں، کیونکہ وہ کھل کے مسلمانوں کی مخالف ہے. لیکن ادر اسٹیٹس میں جہاں پر سیکولر گورنمنٹ یہ کہتی سو کالڈ سیکولر گورنمنٹس ہیں، وہاں پہ آنکڑے اٹھا کے دیکھ لیں، وہاں کے مسلمان نوجوان وہاں کی تعداد سے زیادہ جیلوں میں بند کیے ہوئے. یہ کیسی باتیں کرتے ہیں؟ اگر حکمران یہ جانتے ہیں، اگر ان کی نیت صاف ہے تو سچر کمیٹی کی رپورٹ کو امپلیمنٹ کریں. آج علی گڑھ مسلم یونیورسٹی اور اسی کا پارٹ جامعہ ملیہ کو اس کا منارٹی کریکٹر چھینا جا رہا ہے. میں کہتا ہوں کہ کیا ان کی آنکھیں بند ہو چکی ہیں؟ یہ دونوں یونیورسٹی کی ایک ایک اینٹ یہ جواب دیتی ہے کہ علی گڑھ مسلم یونیورسٹی اور جامعہ ملیہ
ये मुसलमानों की यूनिवर्सिटी थी, है और इंशाअल्लाह रहेगी। 5 वक्त अजान की आवाज इनको नहीं सुनाई देती और ये कहते हैं कि अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी और जामिया मिल्लिया को मुसलमानों के हाथों से छीन लेंगे, लेकिन इंशाअल्लाह ताला इनके मंसूबे कभी कामयाब नहीं होंगे। और सच्चर कमेटी की रिपोर्ट के बाद जो पिछले अभी 1 हफ्ता पहले जो बजट आया है उसमें मिनॉरिटीज को 61 करोड़ रुपीस दिया गया, यानी मुसलमानों को नहीं, सारी मिनॉरिटीज को। अगर वो बजट पूरा मुसलमानों में तकसीम कर दिया जाए तो 3 रुपया 10 पैसा एक मुसलमान को मिलता है, जिसकी एक कफन तो दूर, एक रुमाल नहीं खरीदा जा सकता कि मुसलमान अपनी आंखों के आंसू पोंछ सके। अगर इनकी नीयत साफ है तो सच्चर कमेटी की रिपोर्ट को इंप्लीमेंट करें और रिजर्वेशन हम मुसलमानों को दें। मैं आज आप जिस तादाद में यहां आए हैं, इस शेर के साथ अपनी बात को खत्म करना चाहता हूं। हालात से सहमे हुए लोगों को बता दो, हालात से सहमे हुए लोगों को बता दो, हालात बदल जाते हैं, ठहरा नहीं करते। देखा है जागी हुई कौमों के दिलावर, अब छीन लिया करते हैं, मांगा नहीं करते। खुदा एड्रेस कर रहे हैं मौलाना अब्दुल वहाब खिलजी साहब, वाइस प्रेसिडेंट ऑल इंडिया मिल्ली काउंसिल। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाह। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह। जनाब सदर, इस अजीम इज्तिमा के बानी और दाई प्रोफेसर जवाहरुल्लाह साहब और इस स्टेज पर तशरीफ फरमा मुल्क व मिल्लत के अजीम रहनुमा उलमाए किराम और दानिश्वरान और तमिलनाडु से आने वाले अजीम नौजवानों और जियानों, माँ और बहनों, आज हम यहाँ पर जमा हुए हैं। हम किसी अपील के साथ नहीं जमा हुए हैं, बल्कि हम ये बतलाने के लिए आए हैं कि तमिलनाडु से ये ईमान वाले एक खामोशी के साथ, संजीदगी के साथ पार्लियामेंट के सामने इस बात को बतलाने के लिए आए हैं कि जब लहरें नहीं होती हैं, जब खामोशी होती है तो तरातम पैदा होता है और उससे इनकलाब आता है। हम उस कौम के वारिस हैं और उसके खल्फ हैं और जिसने इस मुल्क के अंदर आजादी की बिना डाली थी और जिन्होंने इस मुल्क के अंदर इस मुल्क को आजादी का नारा दिया था और इस मुल्क को आजादी के माने सिखाए थे। आज जो सच्चर कमेटी की रिपोर्ट आई है, आप सब जानते हैं कि ये उन सरकारी एदादो शुमार की बुनियाद पर है जो 13.5% है, लेकिन हमारी तादाद वो नहीं है जो एदादो शुमार कहते हैं। हमारी तादाद इससे ज्यादा है और ये फीसद बढ़ जाता है 20 और 22% पर। और जब हम ये देखेंगे तो आपको ये नजर आएगा कि हमारी ये हालत और हिंदुस्तान की आजादी के बानियों के बच्चों की और उनके अखलाक की ये हालत किस कदर किधर जा रही है और हम कहाँ हो रहे हैं। हमारे साथ जुल्म हो रहा है, हमारे साथ, और जब जुल्म होता है तो वहां से सूरज तुलू होता है इनकलाब का, वहां से सूरज तुलू होता है आजादी का। आज पार्लियामेंट के इस नाक के नीचे, पार्लियामेंट के इस गलियारे के नीचे हम मिल्लत इस्लामिया के इन रहनुमाओं के साथ, हमारे इन पुरजोश नौजवानों के साथ हम ये बतला देना चाहते हैं कि याद रखिए, जुल्म के बाद इनकलाब आता है। जुल्म जब होता है तो मुल्क टूटते हैं, कौमें बर्बाद होती हैं, कौमें तबाह होती हैं। हम एहतराम करते हैं जनाब वजीर आजम का, हम एहतराम करते हैं उन बयानों का, हम उनका एहतराम करते हैं जो उन्होंने मुल्क के अंदर, मुल्क के बाहर मुसलमानों के तई खुशउस्लूबी के साथ, मुसलमानों के साथ हमदर्दी का ऐलान किया है, हमदर्दी का इजहार करते हैं, हमदर्दी का इजहार किया है। लेकिन आपने वो कमेटी बनाई, आपकी बनाई हुई वो कमेटी मुल्क की मुसलमानों की हालत बतला रही है, इतनी जिगर को हालत बतला रही है, लेकिन इस पार्लियामेंट के अंदर
जो बजट पेश हुआ है उसके अंदर हमारी हालत ये है कि हमें वो दर्जा नहीं मिला जो हिंदुस्तान के अंदर दलितों को है। उस बजट का मुआवजा कीजिए, खुदा की कसम। ऐ जियाले नौजवानों, ऐ मिल्लत के रहनुमाओं, ये तुम्हारे मुंह पर तमाचा है, ये तुम्हारे मुंह पर तमाचा है कि तुम्हें वो भी नहीं मिलता जो दलितों को मिल रहा है, हमें वो भी नहीं मिलता जो दूसरी कौमों को मिलता है, और हमें मुसलमान के नाम नहीं जो भीख की तरह दी गई, जिसका अभी हमारे दोस्त बतला रहे थे कि रुमाल की कीमत भी नहीं है, हमें वो नहीं, वो अकलियतों के नाम से मिल रहा है। याद रखिए, मुल्क की तामीर, मुल्क की आज़ादी हमेशा इंसाफ से होती है, और इंसाफ नहीं होता तो मुल्क टूटते हैं। हम इस अज़ीमुश्शान इज्तिमा के अंदर ये कह बतला देना चाहते हैं कि हम मुल्क को टूटने नहीं देंगे, हम मुल्क की हिफाजत करेंगे, हम मुल्क को बचाएंगे, लेकिन हम जुल्म नहीं सहेंगे, न मुसलमानों पर, न इस मुल्क के अंदर बसने वाली कौमों के ऊपर, और न अपने हम वतन भाइयों के साथ हम मिलकर एक नए इंकलाब की, हम एक नई आज़ादी की जंग के लिए आवाज देते हैं। और ये मुल्क के तमाम बाशिंदों के लिए इंसाफ के इंकलाब का एक नारा है, और उम्मीद है कि हमारी इस आवाज को पार्लियामेंट के गलियारों तक में बैठने वाले सुन रहे होंगे। इनकलाबियों, अपने हुकूक की हिफाजत के लिए इकट्ठा हो। अल्लाह तुम्हारा हामी व मददगार हो। अस्सलाम। மக்கள் உரிமை அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கப்பட்டோரின் குரலாக தமிழக மக்களின் இதய துடிப்பாக இந்திய இஸ்லாமியர்களின் எழுச்சி ஏடாக வாரந்தோறும் வெளிவருகிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வார இதழ் மக்கள் உரிமை. உலக நிகழ்வுகளை தமிழில் அலசும் தலையங்கம், பிற ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யும் இஸ்லாமிய உலகின் நற்செய்திகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் கட்டுரைகள், இந்திய அரசியலுக்கு அறிவுறுத்தும் அரசியல் ஆய்வுகள், இயக்க செய்திகள் என பல்வேறு அம்சங்களுடன் வாரந்தோறும் வெளிவருகிறது மக்கள் உரிமை. தொடர்புக்கு எண் 7 வடமரைக்காயர் திரு, மண்ணடி, சென்னை 1. மக்கள் உரிமை சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் தனிப்பிரதி வேண்டுவோர் தொடர்பு கொள்க. தாஜ் உணவகம், பிரின்ஸ் நாசர் ஸ்ட்ரீட், அல்கோவர், சவுதி அரேபியா. சுவையான சூடான தமிழகத்தின் பாரம்பரிய உணவு வகைகளை உண்டு ருசிக்க வருகை தாருங்கள். தாஜ் உணவகம், தரமான உணவு, தரணிபூட்டும் உபசரிப்பு. தாஜ் உணவகம், பிரின்ஸ் நாசர் ஸ்ட்ரீட், அல்கோவர், சவுதி அரேபியா. தாஜ் உணவகம், பிரின்ஸ் நாசர் ஸ்ட்ரீட், அல்கோவர், சவுதி அரேபியா. அல்கோவர் மாநகரில் பிரின்ஸ் மிக்ரன் சாலையில் அமைந்துள்ள தாவூத் ரெஸ்டாரண்ட் எங்களது கிளை நிறுவனமாகும். मेरा सलाम। आज अल्हम्दुलिल्लाह बड़ा खुशी हो रही है ये देखकर कि साउथ से लोग नॉर्थ की तरफ आए और एक पैगाम लेकर आए कि जागो मुसलमानों जागो, हिंदुस्तान के नॉर्थ इंडिया के मुसलमानों तुम भी जागो, हम तो जाग चुके हैं। ये पैगाम आपने आज हमको दिया है। मुबारकबाद के मुस्तहिक हैं जवाहरुल्लाह साहब और उनकी टीम टीएमके के ने जो आज नॉर्थ इंडिया के मुसलमानों को जो राह दिखाई है, उसके लिए हम आप सबके शुक्रगुजार हैं साथियों। तहरीक ये जो आप लेके चले हैं, ये एक बड़ी तहरीक बनने जा रही है। उसका अंदाजा इस बात से लगाया जा सकता है कि आज की इस तहरीक में हजारों मील दूर से आप लोग यहां पर आए हैं, उससे अंदाजा ये पार्लियामेंट है पीछे सामने साथियों। इसके भी जितने अराकीन हैं वो समझ गए होंगे, और प्रधानमंत्री से लेकर अपोजिशन जो है वो भी समझ गई होगी कि आज जो हजारों मील दूर से साथियों अपना हक लेने आए हैं, तो वो किसी भी तरह बाज आने वाले नहीं है। मैं आपसे इतना कहना चाहता हूं साथियों, जो
जो लोग अपने आप को कौम के लिए कुर्बान करते हैं, कौम हमेशा उनको याद करती है। काश हमको उस वक्त रिजर्वेशन मिल गया होता तो आज आपको हमें यहां इकट्ठा होने की जरूरत नहीं होती साथियों। लेकिन हिंदुस्तान में तमाम कौमों को रिजर्वेशन मिलता है, सबको मिलता है। मेरे दलित भाई हैं, हिंदू हैं, लेकिन उसको हिंदू करके दलित में दे दिया गया। बड़ी खुशी की बात है, मिलना चाहिए। बैकवर्ड है उनको मिलता है, लेकिन मुसलमान को नहीं मिलता। आखिर हमारे साथ ये इम्तियाज क्यों? ऐवाने बाला में बड़े बड़े लोग आए चले गए। हमारे साथी ने भी कहा कि कोई बोलने वाले थे वो भी चले गए। आज कोई बोलने वाला नहीं है। असेंबलियों में चले जाइए, पार्लियामेंट में चले जाइए, कहीं नहीं। लेकिन जब इलेक्शन का दौर आता है, जब इलेक्शन का वक्त आता है, तो बड़े सुमाने और बड़े लुभावने वादे किए जाते हैं। रिजर्वेशन देने की बात की जाती है कि हम ये कर देंगे, आएंगे तो अब की दफा ये कर देंगे। लेकिन कम से कम मैं कहता हूं कि सियासी जो पार्टियां हैं वो सारी बातें कर लेती हैं। उनमें से एक आध वादा भी अपना जो मैनिफेस्टो होता है उनका, उसके वो बात अपना रखते हैं। एक आध जगह सारी जो बातें होते हैं उसको मान लेते हैं। लेकिन जब आपके रिजर्वेशन की बात आती है तो सब टाल जाते हैं। कह देते हैं कि बिजली मुफ्त देंगे, आंध्रा में कह दिया। तमिलनाडु में जयललिता ने अपना बात की कि हम फलानी चीज फ्री दे देंगे, दे देते हैं, कर भी देते हैं एक आध बात। लेकिन रिजर्वेशन की जब बात आती है तो सब चुप होकर बैठ जाते हैं। क्या वजह है कि हम हिंदुस्तानी शहरी नहीं, हम नागरिक हिंदुस्तानी नहीं? क्यों नहीं? आखिर हमारे साथ ऐसा भेदभाव क्यों? सच्चर कमेटी की रिपोर्ट के बारे में यहां विस्तार से बताया, और ये हकीकत है। जब वो कहती है, अगर चाहे सच्चर रिपोर्ट की आप सच्चर कमेटी की जो रिपोर्ट है और जो सिफारिश आते हैं उसको आप अगर देखेंगे तो आपके आंखों में आंसू आ जाएंगे। और किसने कराई आपका हश्र? कौन सरकार थी पिछले 50 साल इस मुल्क में? किसने हुकूमत करी? वो थी केंद्र में मरकजी सरकार, कांग्रेस सरकार। अगर जिस सबकी जिम्मेवार कोई है तो फिर वो कांग्रेस जिम्मेवार है। आज अकलियत के अंदर है, अकलियत का प्राइम मिनिस्टर है। क्या वो ये नहीं समझते कि ये जो कौम है जो बरसों से हर तरह से पिटती चली आ रही है, आज रोजी रोटी के मसाइल हैं इसके सामने। आज इसके सामने तासुब से देखा जाता है, कहीं भी कोई हादसा पेश आ जाता है तो सीधा उंगली इधर उठती है। कहीं हमारा कोई वजूद नहीं, वजूद पूरे खतरे में पड़ा है। लेकिन साथियों, आप जो इस तरह की एक तहरीक लेके चले हैं, मुझे इंशाअल्लाह अल्लाह की जात पे उम्मीद है और भरोसा है कि हमारे जो ये मेहनत है ये रायगा नहीं जाएगी। इंशाअल्लाह आज के बाद से इस मुल्क के अंदर, इस मुल्क की सरकार को इस सोचने पे मजबूर होना पड़ेगा कि वाकई आज हम मुसलमानों के लिए हमको कुछ करना चाहिए। और इंशाअल्लाह मुझे उम्मीद है जो आप लोग चले हो उसके अंदर पूरा साउथ इंडिया से जो आप लोग चले हो इस तहरीक को लेकर, इस मोमेंट को लेकर चलो, तो इंशाअल्लाह नॉर्थ इंडिया भी आपके साथ शाना बशाना कदम ब कदम आपके साथ इंशाअल्लाह चलेगा। तो मेरे साथियों, एक बार फिर मैं आप तमाम हज़रात का बहुत बहुत आपको मुबारकबाद पेश करता हूं और कहता हूं कि साथियों कि अल्लाह ताला आप जिस मकसद के लिए आप लोग इसमें आए हैं, अल्लाह ताला अपनी रहमत आपके लिए नाजिल फरमाए और हमारे इस पूरे मकसद को अल्लाह ताला ऐवान बाला के अंदर जो लोग पहुंचे हैं उन तक ये बात को पहुंचाए और उनकी अक्लों में ये डाले कि अल्लाह ताला इनके लिए जो ये अपनी मांग को लेकर आए हैं, जो अपने जज्बातों को लेके आए, ये पूरा करें, इनके दिमागों में इस तरह का डाल दें। मैं समझता हूं साथियों, जो हमारी ये तहरीक है, अल्हम्दुलिल्लाह मैं देख रहा हूं कि माशाल्लाह तमाम लोग बैठे हैं, टोपी लगाए हुए हैं, हर लिहाज से माशाल्लाह हैं। और इनकी तो जो तहरीक है इसके अंदर साथियों अल्लाह की भी मर्जी हामिल है। जो इतनी बिल्कुल देख रहा हूं कि नूरानी महफिल यहाँ पर नजर आ रही है, तो आज मुझे उम्मीद है कि अल्लाह की जात से भी इंशाअल्लाह हम लोग इसके अंदर कामयाब होंगे और आप लोगों की मेहनत रायगा नहीं जाएगी। और आने वाले वक्त के अंदर हम लोग इंशाअल्लाह लाखों की तादाद के अंदर, अव्वल तो जरूरत नहीं पड़ी, लेकिन आपको देख के खास तौर से हिंदुस्तान के नॉर्थ इंडिया के मुसलमानों को यह होश आ गया है कि हम भी इसी तरह से करें। और बल्कि जो आप काम कर रहे हो ना कि तमिलनाडु, केरला, कर्नाटक के लिए कर रहे हो, आप तो पूरे हिंदुस्तान के लिए कर रहे हो। और आपने आज की जंग जीत ली। मैंने कहा था कि महाभारत की लड़ाई हुई थी पन्ना
पानीपत के अंदर लड़ाई हुई थी पानीपत में और पूरा हिंदुस्तान जीत लिया था। तो इसलिए आज आप ये जीत लो, पूरा हिंदुस्तान इंशाल्लाह आप लोग जीत लोगे इंशाल्लाह ताला। बाकी इंशाल्लाह आइंदा फिर साथियों एक बार फिर मैं अपनी जानिब से आप लोगों को बहुत बहुत मुबारकबाद देता हूँ और खास तौर से जवाहरुल्लाह साहब को और तमाम टीम को बहुत बहुत मुबारकबाद। खुदा हाफिज, अस्सलाम वालेकुम। फॉर मुस्लिम रिजर्वेशन डॉक्टर शकील समदानी साहब। एक टूटी हुई जंजीर की फरियाद है हम, और दुनिया ये समझती है कि आजाद है। हम भी तामीर वतन में हैं बराबर के शरीक, दरो दीवार अगर तुम हो तो बुनियाद हैं हम। क्यों हमें लोग समझते हैं यहाँ परदेसी, एक मुद्दत से इसी मुल्क में आबाद हैं हम। हमको इस दौरे तरक्की ने दिया क्या मेराज, कल भी बर्बाद थे और आज भी बर्बाद हैं हम। मेरे अजीज साथियों, मैंने ये जो शेर आपके सामने रखा है, इसमें पूरे 60 साल की आजादी के बाद की मुसलमानों की दास्तान है, और उस दास्तान पर सरकारी मुहर सच्चर कमेटी की रिपोर्ट है। इस रिपोर्ट को जहां मैं सरकारी रिपोर्ट कहता हूं, वहां यह भी कहता हूं कि ये कांग्रेस पार्टी का एतराफ जुर्म है, ये कन्फेशन है कांग्रेस पार्टी का कि उसने 60 साल में हमको तबाह बर्बाद किया। मेरे अजीज साथियों, इससे कबल कि मैं आपकी बातों में अपनी बात मिलाऊं, आपके सुर में अपना सुर मिलाऊं, मैं मुबारकबाद देना चाहता हूं तमिलनाडु मुस्लिम मुन्नेत्र कड़गम, उसके प्रेसिडेंट जवाहरुल्लाह साहब, हैदर साहब और पूरी कमेटी को कि 10,000 का जत्था तमिलनाडु से आया है। मैं आपकी इस ऑर्गेनाइजेशन को, आपकी डिसिप्लिन को, आपके इस्लाम से लगाव को, आपकी सोशल सर्विस को सलाम करता हूं, सैल्यूट करता हूं और दुआ करता हूं कि अल्लाह ताला हमारे अंदर भी वही डिसिप्लिन पैदा करे, हमारे अंदर भी वही इखलास पैदा करे कि आपको तमिलनाडु से 10,000 आदमी ना आना पाए, दिल्ली से ही 1 लाख आदमी आपको प्रोवाइड करे। मेरे अजीज साथियों, मैं वाकई आपकी डिसिप्लिन को देख रहा हूं और वो वाकया याद कर रहा हूं जो इस्लाम की दूसरी जंग थी। वो सल्लम ने कहा कि इस दर्रे से कोई हटना नहीं। सहाबा कराम से जरा सी गलती हो गई, इज्तिहाद की गलती, समझने की गलती। खालिद बिन वलीद रज़ियल्लाहु ताला अन्हु जो उस वक्त ईमान नहीं लाए थे, उन्होंने पीछे दर्रे से मुड़ के जो हमला किया तो जीती हुई जंग तकरीबन शिकस्त में बदल गई। सिर्फ एक गलती थी, समझने में हुज़ूर सल्लम के एक काम को गलती हो गई, नियत में कोई गलती नहीं थी और वो सहाबा कराम थे, लेकिन इनडिसिप्लिन और जरा सी गलती को, प्रॉफिट की गलती को न मानने के जुर्म में सहाबा कराम को शिकस्त का मुंह देखना पड़ा। तो अगर हम सहाबा कराम के ऊपर नहीं चलते, हम प्रॉफिट के बताए हुए रास्ते पर नहीं चलते, हम कुरान पे नहीं चलते, तो हमारी शिकस्त यकीनी है, कोई नहीं बता सकता। सच्चर कमेटी की रिपोर्ट का जहां तक ताल्लुक है, मेरा मुतालबा है अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी की तरफ से भी और अपनी तरफ से भी कि इस रिपोर्ट को पूरे के पूरा इन टोटल लागू किया जाए। मेरा दूसरा मुतालबा यह है कि पिछले 50 साल में हिंदुस्तान में यूनिवर्सिटियों की तादाद 20-25 से लेकर 300 हो गई है, लेकिन हमारे पास सिर्फ अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी और जामिया मिलिया इस्लामिया है। अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी का इब्तिदा माइनॉरिटी कैरेक्टर खतरे में है और वो सुप्रीम कोर्ट में है, और जामिया का माइनॉरिटी कैरेक्टर वहां के अरबाब इख्तियार और उसके वाइस चांसलर की वजह से खतरे में है। मैं मुतालबा करता हूं कि जामिया का अक़लीदी किरदार वापस किया जाए, मुस्लिम यूनिवर्सिटी का अक़लीदी किरदार वापस किया जाए और मुसलमानों की फलाह व बहबूद के लिए नॉर्थ इंडिया में 3 मुस्लिम यूनिवर्सिटी और साउथ इंडिया में सरकार की तरफ से 3 यूनिवर्सिटियां बनाई जाएं। मेरा मुतालबा है कि देयर शुड बी एटलीस्ट 6 मुस्लिम यूनिवर्सिटीज ऑन द पैटर्न ऑफ अलीगढ़ मुस्लिम यूनिवर्सिटी, 3 यूनिवर्सिटीज इन नॉर्थ इंडिया एंड 3 इन साउथ इंडिया। अभी एक टीवी वाले पूछ रहे थे मुझसे, अखबार वाले, कि क्या ये कोई पॉलिटिकल पार्टी है तमिलनाडु मुस्लिम मुन्नेत्र कड़गम? मैंने कहा नहीं, they are not political party, this is not a political party, they are Muslims and they have formed a pressure group for just cause which is given in the constitution of India। मैंने यही कहा कि आईन के हिसाब से, संविधान के हिसाब से जो माइनॉरिटीज को और मुसलमानों को मिलना चाहिए उसी की डिमांड है। हमारी डिमांड डेमोक्रेटिक है, कॉन्स्टिट्यूशनल है और जायज है। मैं एक शेर पर अपनी बात खत्म कर रहा हूं, सबक फिर पढ़ सदाकत का, अदालत का, शुजाअत का।
सबब फिर पर सदाकत का अबू बकर सिद्दीक, अदालत का उमर फारूक रज़ियल्लाहु ताला अन्हु और शुजाअत का हजरत अली रज़ियल्लाहु ताला अन्हु। लिया जाएगा तुझसे काम दुनिया की इमामत का। खुदा हाफिज। के सीखे एक्टिंग प्रेसिडेंट PDP पीपल्स डेमोक्रेटिक पार्टी। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। Distinguished guests, Honorable President of PMMK, my dear brothers and sisters. ഇപ്പോഴാണ് ചരിത്രം ഉണ്ടാകാൻ പോകുന്നത്. ഇതുവരെയുള്ള ചരിത്രത്തിൽ മുസ്ലിങ്ങൾ ഉണ്ടായിരുന്നില്ല. ഇനി ഉണ്ടാകാൻ പോകുന്ന ചരിത്രത്തിൽ മുസ്ലിങ്ങളുണ്ട്. ആ പുതിയ ചരിത്രത്തിന്റെ വിത്തുമായിട്ടാണ് നിങ്ങൾ തമിഴകത്ത് നിന്ന് ഡൽഹിയിൽ എത്തിയിരിക്കുന്നത്. ആ വിത്ത് ഇവിടെ മുളപ്പിച്ചെടുക്കാൻ ഉത്തരേന്ത്യയിലുള്ള നമ്മുടെ ബഹുമാന്യരായ ഉലമാക്കളും സുഹൃത്തുക്കളും തയ്യാറാവണം, മുന്നോട്ട് വരണമെന്നാണ് എനിക്ക് ആദ്യമായി അഭ്യർത്ഥിക്കാനുള്ളത്. പുതിയ ചരിത്രത്തിന്റെ നിർമ്മിതിയിൽ ഇന്ന് ഒരുപക്ഷെ ഇന്ത്യൻ മുസ്ലിങ്ങൾക്ക് തന്നെ വഴികാട്ടി തമിഴ്നാട് മുസ്ലിം മുന്നേറ്റ എത്ര അഭിനന്ദിച്ചാലും മതിയാവില്ല. I said that a new history is in the making and the seed is being brought from the south, from Tamil Nadu. And Tamil Nadu Muslim Munneta Kazhagam has become the catalytic force for the growth of this new seed, new history. And I request, I appeal my great ulamas and my friends of North India to take a lesson from the new development of a new history from Tamil Nadu. My dear friends, I am not overconfident about Sachar Commission report. I am not overconfident about UPA government, because in our government, in our political system, there is a machinery which make commissions and which demake commissions. You must be remembering 23 years before, Indira Gandhi declared a commission, and the Gopal Singh Commission, they submitted the report. Indira Gandhi was having political intentions to bring that commission. The same Gopal Singh Commission mentioned all these things which has been mentioned in the Sachar Committee report. 23 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഇന്ദിരാഗാന്ധിയുടെ ഗവൺമെന്റ് ഗോപാൽ സിംഗ് കമ്മീഷൻ എന്ന് പേരായ ഒരു കമ്മീഷനെ നിയമിച്ചു. ആ കമ്മീഷൻ അന്ന് നൽകിയ റിപ്പോർട്ടിൽ ഇന്ന് പറയുന്ന എല്ലാ അവികസിതാവസ്ഥയുടെയും എല്ലാ കഷ്ടപ്പാടുകളുടെയും അടിസ്ഥാനത്തെ കുറിച്ചുള്ള സൂചനകളുണ്ട്. പക്ഷേ 23 കൊല്ലങ്ങൾക്കിടക്ക് ഇന്ത്യയിലെ ഭരണാധികാരികളോ ഇന്ത്യൻ രാഷ്ട്രീയമോ ഈ രാജ്യത്തെ മുസ്ലിം രാഷ്ട്രീയമോ മുസ്ലിം നേതാക്കളോ ഒന്നും തന്നെ ഇതുപോലെ ഒരു പ്രകടനം നടത്താൻ തയ്യാറായില്ല. ഇന്നിപ്പോൾ ഉണ്ടായിട്ടുള്ളത് what is a new development? Muslims are aware that they want their participation in the democratic process. They want their participation in development, and they are aware that nobody can deny their role, their participation in Indian democracy. Let this start from here. Whatever may be the intention of UPA government, they will be having economic agenda, because 15 crores of Indian Muslims does not have money, means they cannot sell their goods. The foreign capitalists cannot sell their goods. Whatever may be their agenda, we should have our own agenda. Our agenda is we want political participation in this country. We want participation in development. We want participation with the resources. We want participation with the knowledge economy. Our organization, our movement, let it go ahead, inshallah. Let it be a success. Let God bless us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. People's Democratic Party fully support this movement, and we are with you forever. Thank you. Hussain Kasmi, Vice President KMMT, Karnataka Muslim Muttahida Tehreek. टीपू सुल्तान की सरजमीन कर्नाटक और बेंगलोर से KMMT की जानिब से इतना बड़ा कारनामा, इतनी बड़ी तहरीक, ये मिल्लत के नौजवान दीवाने परवाने और मस्ताने इतनी बड़ी तादाद में कोसों और मीलों दूर से इतने नज्म व ज़ब्त के साथ, इतने अदीमुल मिसाल और बेमिसाल डिसिप्लिन के साथ यहाँ पे जमा हैं। वो किस लिए जमा हैं? भीख मांगने के लिए नहीं,
भीख लेने के लिए नहीं बल्कि अपना हक छीनने के लिए। यकीन कीजिए ये मुसलमान कौम जिनकी तादाद कमोबेश 25 करोड़ है इस हिंदुस्तान की धरती पर, लिहाजा मैं ये कहना चाहता हूँ कि हमें कोई भिखारी ना समझे। मुसलमान भिखारी नहीं होता, वो भीख अता किया करता है, भीख मांगा नहीं करता। ये हमारा हक है, ये हमारा आईनी हक है। ये जिस पर आंख खोलने का मौका दिया है सच्चर कमेटी ने, हम उन्हें भी मुबारकबाद पेश करते हैं। उनकी दियानत पर, उनकी फसाहत पर और उनकी बलिगाना कारकर्दगी पर हम उन्हें भी मुबारकबाद पेश करते हैं। लेकिन सवाल ये है कि हमारा ये हाल कैसे हो गया? 14 अगस्त 1947 तक यही मुसलमान कौम सबसे आला और अरफा कौम थी हिंदुस्तान में, लेकिन 15 अगस्त 1947 के बाद इसे किसकी नजर लग गई? क्या हुआ अजीजान गिरामी? दरअसल आजादी हिंदुस्तान के बाद ऐसा निजाम आपके ऊपर मुसल्लत किया गया जो मुस्लिम मुखालिफ था, और उसके बाद जितनी हुकूमतें आई हिंदुस्तान के अंदर उन सब ने हमारे और आपके साथ सौतेली माँ और सौतेले बाप जैसा सलूक किया, और यही वजह है कि हमारी ये हालत है। वरना हमारी ये हालत ऐसी नहीं। और बजा तौर पर मैं कह सकता हूँ कि इस हालत पर मुसलमानों को पहुंचाने के लिए सबसे ज्यादा जिम्मेदार कांग्रेस पार्टी है, क्योंकि उसने बिला शिरकते गैरे 50 साल तक हिंदुस्तान के ऊपर हुकूमत की है। लिहाजा वो मुसलमानों के मुतालिबात और सच्चर कमेटी की सिफारिशात लागू करके तमाम गलतियों को धोना चाहती है तो धोने का मौका है। अगर वो अपनी गलतियों पर सजदाए सहव करना चाहती है तो आज की हुकूमत के लिए सबसे अहम और नाजुक मौका है कि वो सजदा करके और सिफारिशात को लागू करके सजदा सहव बजा लाए। वस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। मैं दावत दे रहा हूँ मारवाड़ मुस्लिम एजुकेशनल सोसाइटी के सेक्रेटरी मोहम्मद रफीक साहब को। जनाब सदर राइस पर तशरीफ फरमा, हमारे बुजुर्ग, हमारे कायद और शम्मा तौहीद के परवानों, तमिलनाडु से 2500 किलोमीटर का सफर तय करके दिल्ली पर आने वाले लोगों, आपकी खिदमत में राजस्थान का सलाम है। मैं आज अपनी क़यादत से एक बात पूछना चाहता हूं कि क्या हमारी क़यादत इस बात के लिए मुतमन्नी है? मैं एक ही बात आज आपके ताउन से अर्ज कर देना चाहता हूं कि मैंने अपनी आंखों से जो मेरी सूझबूझ है उससे देखा कि काला और सफेद परचम लिए जो मेरी नजरों ने देखा, जिसको समझा, वो ये था कि नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम का रंग लिए और अमन का ये पैगाम लिए ये लोग जो तमिलनाडु से यहाँ तक जगाने के लिए आए हैं। गैरत आती है आज हम लोगों को कि आज हम यहाँ राजस्थान के, आज हम यूपी के, आज हम दिल्ली के, अगर एक एक फर्जंद घर से बाहर निकल जाता तो कोई बड़ी बात नहीं थी कि दिल्ली की आबादी के मुताबिक आज आदमी यहाँ होता और हिंदुस्तान के ऐवान को, हिंदुस्तान की पार्लियामेंट को ये मानना पड़ता कि हम आपको आज आरक्षण देने के लिए तैयार हैं। मैं आपकी इजाजत से एक बात अर्ज कर देना चाहता हूं, मैं सियासत को बेदार कर देना चाहता हूं कि घड़ियाली आंसू बहाना बंद करो, अमल पर आ जाओ। अगर अमल पर नहीं आए तो बाबरी मस्जिद गिराने के बाद 15 साल तुमको हुकूमत का इंतजार करना पड़ा। अगर आज मुसलमानों को तुमने नहीं सुना तो 150 साल तक इस सरकार से पार रहोगे। इन्हीं अल्फाजों के साथ विदा चाहता हूं। யாஸ்மின் ஃபுட் சப்ளைஸ் அல்கோபர், சவுதி அரேபியா. இந்திய மற்றும் இலங்கை நாட்டின் காய்கறி வகைகளையும் சுவையான கனி வர்க்கங்களையும் அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள அல்கோபர் மாநகரின் பிரதான பகுதியில் அமைந்திருக்கும் எங்களது விற்பனை நிலையத்திற்கு தவறாது வருகை தாருங்கள். தரமான பொருட்களை வாங்கிச் செல்லுங்கள். டோர் டெலிவரி சேவையும் உண்டு. இறையருளால் வாடிக்கையாளர்களின் சேவையில் 26வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் எங்களது நிறுவனம் என்றும் போல் இன்றும் உங்கள் சேவையில். யாஸ்மின் ஃபுட் சப்ளைஸ், அல்கோபர், சவுதி அரேபியா. தொலைபேசி 89468776.